108 மலைக்கோயில்களில் மூன்றாவதான திருத்தணி முருகன் கோயில், திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில், தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு முருகன் கோயில். முருகனின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழ்கின்றது. தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் பராமரிப்பில் இக்கோயில் விளங்குகிறது. இது இந்தியாவின் வட தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலையில் அமைந்துள்ளது. இது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தலமாகும். ஆண்டின் 365 நாட்களை குறிக்கும்படியாக 365 படிகளை கொண்டது. இந்த மலைக்கோயில் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாகும். முத்துசாமி தீட்சராலும் பாடப்பட்ட தலம். இக்கோயிலை தணிகை முருகன் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. பெயர் திருத்தணி முருகன் கோயில். நாடு இந்தியா, மாநிலம் தமிழ்நாடு, மாவட்டம் திருவள்ளூர், அமைவு திருத்தணி, மூலவர் முருகன், கட்டடக்கலை தமிழர், வடிவமைப்பு கட்டடக்கலை. வரலாறு. சங்ககால புலவரான நக்கீரை இயற்றிய திருமுருகாற்றுப்படையில் இக்கோயில் குறித்த குறிப்புகள் காணப்படுகிறது. இக்கோயில் விஜயநகர மன்னர்களாலும் உள்ளூர் நிலக்கல கிளார்களாலும் பேணப்பட்டு வந்தது. திருத்தணி முருகன் கோவில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது. இந்த திருத்தணி முருகன் கோவில் தமிழ்நாட்டில் தொண்டை மாநில மண்டலத்தில் மிக முக்கியமான முருகன் கோவில்தான் இந்த திருத்தணி முருகன் கோவில். தல வரலாறு. தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்த தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து முருகப்பெருமான் கோபம் தணிந்து அமர்ந்த தலம் திருத்தணி ஆகும். ஆகையால் இந்த தலம் தணிகை என பெயர் பெற்றது. தேவர்கள் பயம் நீங்கிய இடம், முனிவர்கள் காம வெகுளி மயக்கங்கள் ஆகிய பகைகள் தணியும் இடம், அடியார்களின் துன்பம் கவலை பிணி வறுமை முதலியவற்றை தணிக்கும் இடமாதலால் திருத்தணி என பெயர் பெற்றது. முருகன் இத்தலத்தில் ஒரு தனி மலையில் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். இம்மலையின் இரு பக்கங்களில் மலைத்தொடர்ச்சி பரவியுள்ளது. வடக்கே உள்ள மலை வெண்மையாக இருப்பதால் பச்சரிசி மலை என்றும், தெற்கே உள்ள மலை கருநீரமாக இருப்பதால் புண்ணாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது. சரவண பொய்கை என்ற புகழ்மிக்க குமார தீர்த்தம் இந்த திருக்குளம் மலை அடிவாரத்தில் உள்ளது. இத்திருக்குளத்தை சுற்றி பல மடங்கள் இருப்பதால் மடம் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. குளத்தின் கிழக்கு கரையிலிருந்து மலையை பார்த்தால் வளைவாக இடம்பெற்ற மாலையை போல் இருக்கும். அக்காட்சி மிகவும் அழகாக திகழும். ஆகிய அருணகிரிநாதர் இதை அழகு திருத்தணி மலை என புகழ்ந்து பாடியுள்ளார். கோயில் அமைப்பு. இந்த கோயில் தணிகைமலை என்ற மலையில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 5 அடுக்கு கோபுரம் மற்றும் 4 வளாகங்கள் உள்ளன. இக்கோயிலின் தொடர்புடைய பல நீர்நிலைகள் உள்ளன. இத்தலத்தில் முருகன் வலக்கையில் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடன் இடி போன்ற ஓசை எழுப்பும் சூலம் போன்ற கருவி, இடக்கையை தொடையில் வைத்து ஞான சக்தி பெற்றவராக காட்சி தருகிறார். மற்ற கோயில்களில் உள்ளது இந்த முருகனிடம் வேல் கிடையாது. அலங்காரத்தின் போது மட்டுமே தனியாக வேல் சேவல் கொடி வைக்கின்றனர். வள்ளி தெய்வான இருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. திறக்கும் நேரம் வழக்கமாக காலை 5:45 மணி முதல் இரவு 9 மணி வரை கோயில் திறந்திருக்கும். சிறப்பு நாட்களில் கோயில் முழு நாளிலும் மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை திறந்திருக்கும். அமைவிடம் அரக்கோணத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு வடமேற்கு 84 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திர மாநில எல்லைக்கு அருகே திருத்தணி அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து திருத்தணி செல்ல பேருந்து மற்றும் தொடருந்து வசதிகள் உள்ளது. திருவிழாக்கள். டிசம்பர் 31 பழி திருவிழா, ஆடி கார்த்திகை, கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம், தைப்பூசம், ஆடி தெப்ப திருவிழா. இதுதான் முருகனுடைய தல வரலாறு. திருத்தணி மலை முருகனுடைய தல வரலாறு.